குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அஜ்மீர் அப்படின்னக்கூடிய இஸ்லாமியர்களுக்கான மிகவும் புனித ஸ்தலமான அஜ்மீர் தர்கா பக்கத்தில் வந்து இருக்கும். ஸோ ராஜஸ்தானில் ஒரு அற்புதமான ஒரு இடம் இது. இதில் வந்து யார் வந்து ஜீவசமாதி ஆயிருக்காங்கன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சூஃபிசமில் வந்து மிக உயர்ந்த மெய்ஞான நிலை அடைந்த ஹாஜா மொய்தீன் சிஷ்டி அப்படின்றவரோட மிக அற்புதமான ஒரு ஜீவசமாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது, அஜ்மீரில் வந்து இருக்குது. நல்ல வைப்ரேஷன் மிக்க பிளேஸ். ஸோ வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் வாய்ப்பு இருக்கும்போது இங்கே வந்து விசிட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எந்த உணவு முறையை ஒரு மனிதன் என்பவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். மனிதர்களே ஜென்ரலாக வந்து விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், ஹெல்த் கான்ஷியஸாக வந்து ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து ஒரு மனிதன் எடுத்துக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது குறிப்பாக வந்து யோகம் செய்யக்கூடிய, யோக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு யோகிகள் என்பவங்க ரொம்பவுமே ஃபுட்டில் வந்து ஃபோக்கஸ்டாக கான்ஷியஸாக இருக்கணும். அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த வீடியோ பதிவை வந்து நான் வெளியிடுறேன். நிறைய பேர் வந்து பயிற்சியை ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரும்போது சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணும், சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும். ஆனால் வந்து சக்தி வாய்ந்த யோக பயிற்சியை நாம் செய்து கொண்டே வருவதனால் நிச்சயமாக உணவு முறையை விடாமல் நீங்கள் எடுத்துக்கொண்டே வர வேண்டும். அரை வயிறுக்கு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் 3 வேளை சாப்பிட்டே ஆக வேண்டும். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வேளை சாப்பிட்றாங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த உணவு முறைகள் வேற, அன்னைக்கு இருந்த பெஸ்டிசைட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லிகள் இல்லாத உணவு முறைகள்ன்றது வேற. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறை அந்த மாதிரி கிடையாது. அதனால கம்பல்சரி 3 வேளையும் சாப்பிடணும். அரை வயிறுக்கு சாப்பிட்றீங்க, ஆனால் நிச்சயமாக 3 வேளையும் சாப்பிட வேண்டும். இதை மெயினாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். எதனால இந்த சாப்பாடை பற்றின மெயினான வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இது மெயினாக பரம்பொருள் யோகிகளுக்காக மட்டுமானது கிடையாது. பரம்பொருள் யோகத்தை கடந்து எந்த யோகம் செய்கிறவங்களாக இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அந்த வகையில் ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கி அப்படின்னு வந்து மாணிக்க வாசகர் சொல்றாரு. அது என்னப்பா ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கினா, ஊன் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம், ஒளி அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஒளியை தான் உள்ளொளி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த வகையில் நீங்க பார்க்கும்போது நம்மளுடைய உடம்பு உருகி 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 உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பிரகாசம் என்பது பெரிதாகி கொண்டே வரும். அதோட டென்சிட்டி அதிகமாயிட்டே வரும். எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்த அருட்பெரும் ஜோதியோட அந்த ஒளி வந்து அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெற்றிக்கண்ணை திறக்கக்கூடிய அந்த ஆற்றலாக இருக்கட்டும், ஃபோர் சைட் சீயிங் கூடிய எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்னாடியே சொல்லக்கூடிய ஆற்றலாக, இன்னும் பல விஷயங்களை வந்து மனிதனால் செய்ய முடியாத பல விஷயங்களை செய்யக்கூடிய அந்த ஆற்றலும் வல்லமையும் அந்த நெற்றிக்கண்ணிற்கு உண்டு, அந்த ஆன்மாவிற்கு உண்டு. ஸோ இந்த உள்ளொளி பெருக வேண்டும் என்றால் இதுக்குண்டான எனர்ஜி எங்கிருந்து வந்து போகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருந்து தான் அந்த ஊன் உருகி தான் உள்ளொளியாக மேலே போகும். அப்படி போகும்போது அவரே சொல்லிட்டாரு, ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கின்ட்டார். அதனால மொத்த ஊனை உருக்கி நீங்க உள்ளொலி பெருக்குனீங்கன்னா உடம்பு என்பது வீக் ஆயிரும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஊன் உருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மீண்டும் வந்து அந்த உடலை வந்து திடகாஸ்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதனாலதான் திருமூலரே என்ன சொல்றாரு அப்படின்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படிங்கிறார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறாரு. ஸோ உடம்பு வளர வளரதான் உயிர் வளரும். இப்படி வளர்ந்துட்டு போறது கிடையாது. உடம்பை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், நீங்க வந்து அரிசி வந்து சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் அதிகப்படியான அரிசி ரெகுலரான மனித வாழ்க்கைக்கு ஓகே. யோக வாழ்க்கைக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் நீங்க கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அரிசி சாப்பிடுவதில் எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் எப்பயுமே அரிசி, கோதுமை, தோசை, இட்லி, வடை இதே மாதிரி சாப்பிட்டுட்டு இல்லாம நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ஃபோக்கஸ் பண்ணி கான்சியஸா வந்து நிச்சயமாக சாப்பிட வேண்டும். எப்படி அப்படின்னா, இப்போ அரிசி எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், பொரியல் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும். அப்போ அரிசியோட குவான்டிட்டி கம்மியாயிடும், வெஜிடபிள்ஸ் அண்ட் பொரியலோட குவான்டிட்டி அதிகமாயிடும். இது போல நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் அதுல என்ன கண்டென்ட் இருக்கு, என்ன விட்டமின் இருக்கு, அதுல இருந்து நமக்கு என்ன சத்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டும். கவனித்து விழிப்புணர்வோடு சாப்பிட வேண்டும். அது மட்டுமல்லாது நீங்க எந்த விஷயத்தை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யோக வாழ்க்கை என்பதே உடம்பை வைத்துதான் உள்ளொலியை பெருக்குவது. அப்ப உடம்பு இல்லாம போயிடுச்சுன்னா உள்ளொலி என்பது பெருகாது. உடம்பு இல்லாமல் போகும்போது யோகத்திலும் நம்மால் ஜெயிக்க முடியாது. அப்ப உடம்பையும் வளர்க்கணும், உயிரையும் வளர்க்கணும், திருமூலர் சொன்னது போல. அதுபோல நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கணும். நீங்க வந்து எப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அடிக்கடி சாப்பிடலாம். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், கொய்யா பழம் சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம். வாழைப்பழம், செவ்வாழைப்பழம்லாம் உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியை வந்து ரீகெயின் பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு வந்து உண்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து மரபணு மாற்றம் செய்யப்படாத
பழங்களாக இருந்தால் சிறப்பு இல்லை, அதுதான் கிடைக்குதுன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அதாவது நார்மலா நாட்டு பழங்கள் சாப்பிடுவதற்கும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பழங்கள் சாப்பிடுவதற்கும் ஒரு 20 to 30% வந்து பாத்தீங்கன்னா சத்துக்கள் முன்ன பின்ன இருக்கும். மற்றபடி வந்து இன்னைக்கு நம்ம சுத்தமாவே இன்னைக்கு குவாலிட்டியான ஃபுட் எங்கேயுமே நம்ம எதிர்பார்த்தோம்னா கிடைப்பது மிகவும் அரிதாக இருப்பதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது மரபணு மாற்றம் செய்யப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிட்டே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புரோட்டீன் மட்டும் இல்லாம ஃபைபர் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கணும். இதை கடந்த நிலையில உங்களுக்கு எந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடம்பிற்கு மிகவும் நல்லது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா தினமும் தேங்காய் பால் குடித்து கொண்டே வருவது மிகச்சிறந்த உணவு. ஏன்னா சித்தர் பெருமக்கள் வந்து தேங்காய் பாலை மிக சிறந்த காயகல்பம்னே வந்து சொல்றாங்க. அதுல அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. ஸோ தேங்காய் பால் கம்பல்சரி வந்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வரணும். உணவே மருந்துன்றாங்க. ஸோ உணவே பார்த்து பக்குவமாக அலசி ஆராய்ந்து அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்து பார்த்து சாப்பிடணும். கீரை வகைகளை டெய்லி ஒரு கீரை, ஏதோ ஒரு கீரை வந்து எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு கீரை நீங்க வீட்டு உணவு மேக்சிமம் வந்து ஹோட்டல் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் சாப்பிடும்போது நீங்கள் கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை வந்து நீங்க ஹோட்டல்ல தான் சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணும்போதே புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவு, கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு எல்லாம் சாப்பிடுங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எதுல அதிகமாக இருக்கிறதோ அந்த உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிட வேண்டும். அது போக வந்து பாத்தீங்கன்னா பயிறு வகைகள் அதிகமாக எடுத்துங்க. தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, கொள்ளு, அது மாதிரி பயிறு வகைகள், தானிய வகைகளை அதிகமாக உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மெயினா என்னன்னா ஏதோ இருக்குது ஏதோ சாப்பிட்டோன்னு இல்லாம, ஏதோ வயிற்றுக்கு சாப்பிட்டோன்னு இல்லாம ஹெல்த்துக்காக சாப்பிடணும். ஹெல்த் கான்சியஸ்னஸாக நீங்கள் இருக்க வேண்டும். யோக வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு உடல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. உடலை வளர்த்தால்தான் உயிரை வளர்க்க முடியும். சாப்பாடு பிடிக்கல, எனக்கு பசிக்கலன்றலாம் நீங்க இருக்கக்கூடாது. பயிற்சி செய்ய செய்ய பசி குறையும். இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு கொண்டே வர வேண்டும். நிச்சயமாக அரிசியை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல், அரிசி எடுத்துக்கலாம் தப்பு இல்லை, அதிகமா எப்ப பார்த்தாலும் அரிசி சார்ந்த உணவே எடுத்துக்காம வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கங்க. எடுத்தோடனே உங்களுக்கு இந்த டேஸ்ட் எல்லாம் பிடிக்காது. ஏன்னா வந்து பாத்தீங்க இவ்வளவு நாள் நீங்க வேற மாதிரி டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டு பழகிருப்பீங்க. இப்ப டக்குன்னு வெஜிடபிள்ஸ்க்கு மாறுங்க. சில இப்ப அரசாணிக்கா இருக்கும், பூசணிக்கா இருக்கும், இந்த டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. முள்ளங்கி இருக்கும், அந்த டேஸ்ட் பிடிக்காது. இருந்தாலும் பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டும். குழம்புல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடுங்க. ஃப்ரூட் சாலட் வந்து அதிகமா எடுத்துக்கங்க. ஃபைனலா இதுல நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். என்னன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் உங்க உடலாகவே மாறுகிறது. அப்ப அந்த வகையில நீங்க அப்ப என்ன பண்ணணும்? சாப்பிடக்கூடிய உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மருந்துனா என்ன? எந்த இடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவசியமானது விட்டமின் சினா விட்டமின் சி இருக்கக்கூடிய அந்த அமிலச்சத்து இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விட்டமின் பி வேணும்னா விட்டமின் பி இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கணும். விட்டமின் ஏ வேணும்னா விட்டமின் ஏ இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு தனி டயட்டை நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா அந்த சாப்பிடுறதுல கண்டென்ட் இருக்கணும். என்ன கண்டென்ட் இருக்கணும்? நம் உடலை பாதுகாக்கக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து நிச்சயமாக இருக்க வேண்டும். கொழுப்பு சத்து இருக்கணும், உங்களுக்கு பொட்டாசியமும் இருக்கணும், கால்சியமும் இருக்கணும், அது போக வந்து பாத்தீங்கன்னா அயன் கண்டென்ட் இருக்கணும், மெக்னீசியம் இருக்கணும். எல்லாமே இந்த உடலிற்கு அவசியமானது. ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி நான் ஒரு வீடியோல கூட பேசியிருக்கேன். இந்த ஞான மூலிகை, கரிசாலை, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, பொன்னாங்கண்ணி இல்லைன்னா புளியாரையோட மிக்சர் ரெகுலரா காலையில நெய்யில கலந்து சாப்பிட்டுட்டே வாங்க. ஞானம் சித்திக்கும். உடம்பிற்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அதுல கிடைக்கும் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சோண்டு கிடைக்கக்கூடியது. ரெகுலரா டெய்லி காலையில நம்ம எடுத்துட்டு வருது. இது மட்டும் இல்லாம உணவே நீங்க இவ்வளவு கான்சியஸா, ஹெல்த் கான்சியஸா நீங்கள் எடுத்துக்கொண்டே வரும்போது உடலும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வெயிட் போடாது. உங்களுக்கு ஹெல்த்தினஸ் அதிகமாக இருக்கும். ஹெல்த்தினஸ் அதிகமாக, அதாவது வெயிட்டும் அதிகம் போடக்கூடாது. ஆனா வந்து ரிச் கண்டென்ட், ரிச் புரோட்டீன், ரிச் விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்து பார்த்து நீங்கள் உண்ண வேண்டும். இப்படி உண்டீர்கள் என்றால் தான் உங்கள் வாழ்க்கையில் யோகம் என்பது சித்திக்கும். உள்ளொளி பெருக வேண்டும் என்றால் உடலின் வல்லமை என்பது அவசியம். உடல் வல்லமை பெற்றது என்றால் மட்டும்தான் உள்ளொளி பெருகும். உடலையும் விட்டுவிடக்கூடாது, உயிரையும் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இந்த ஆன்மீகம்னாவே பாடி, மைண்ட், ஸ்பிரிட்ன்றாங்க. உடல், மனம், ஆன்மான்றாங்க. மனசை பத்தி கிளியரா பேசிட்டு இருக்கோம் ஒரு வீடியோல, ரெகுலரா புரிஞ்சிருப்பீங்க. ஆன்மானா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயிற்சி பண்ண ஆன்மாவும் விழிப்பு பெற்றோம். உடல் போயிருச்சுன்னா இது ரெண்டும் நிக்காது. அப்ப உடலையும் பேணி பாதுகாக்க வேண்டியது உங்களுக்கு கடமை. தயவு செஞ்சு உடலை விட்டு விடாதீர்கள். பசிக்க மாட்டேங்குது, எனக்கு சாப்பிடறதுக்கு விருப்பம் இல்லைன்றதுக்கெல்லாம் நிச்சயமா விடக்கூடாது. ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கங்க. வெஜிடபிள்ஸ் ரெகுலரா எடுத்துக்கங்க. ஏதோ ஒரு வெஜிடபிள் பிடிக்கல, இனிமேல் டேஸ்ட்டுக்காக சாப்பிடாம ஹெல்த்துக்காக சாப்பிடுங்க. மெயினா சாப்பிடும்போது மென்னு சாப்பிடணும். மென்னு சாப்பிடும்போது உமிழ்நீரோட கலந்தாதான் முழுங்கணும், இல்லைன்னா நீங்க முழுங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுவே விஷமாக மாறிவிடும். எங்களுக்கு சக்கரை வியாதி வர்றது காரணம் அதான், பிபி வர்றது காரணம் அதான். உமிழ்நீரே மிகச்சிறந்த மருந்து, அதுவே மிக சிறந்த அமிர்தம். பல பேருக்கு மென்னா உமிழ்நீரே வர்றதில்ல. நல்லா மென்னு
உமிழ்நீரோட கலந்து தான் நீங்கள் முழுங்கணும். முழுங்கலை அப்படின்னா அது விஷமாக மாறிவிடும். ஸோ இந்த தன்மையில் சாப்பிட்டு கொண்டே வாங்க. உடலும் சித்தி பெறும், ஆன்மாவும் சித்தி பெறும். உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பெருமக்களோட அருளாசிகளும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். مولاي صل وسلم دائما أبدا.
நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்குல இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனா பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசற் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.